சரி ருத்ரா, நான் விஸ்வாவையே சத்தியம் பண்ண வைக்கிறேன். அதுவும் நாளைக்கு காலையிலேயே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி சத்தியம் வாங்குறேன். போதுமா? போதும் தே, இது போதும். சரி ருத்ரா. என்னங்க, அண்ணன் தான் கால் பண்றாரு. எடுத்து பேசு. என்னண்ணே இந்த நேரத்துல போன் பண்ற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா. நாளை காலையில நீ வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? ஆமாம்மா. என்னண்ணா, யாருக்கு என்னாச்சு? பதறாத சிவகாமி, யாருக்கும் எதுவும் ஆகல. அப்புறம் ஏன்னா வீட்டுக்கு வர சொல்ற? நாளைக்கு விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு பூ வச்சு விடணும்மா. அதுக்காக தான். என்னண்ணா சொல்ற? பைரவி அண்ணி இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க? பைரவி ஒத்துக்கிட்டா நான் ஏமா இந்த நேரத்துல உனக்கு ஃபோன் பண்ணி பூ வைக்கணும்னு அவசர அவசரமா வர சொல்ல போறேன்? அவ ஒத்துக்க மாட்டாமா. என்னைக்குமே ஒத்துக்க மாட்டான். நம்ம பிடிவாதத்துக்காக நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைய நாம தொலைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். நாளை காலையில நீ வீட்டுக்கு வா, பூ வச்சு விடணும். இல்லண்ணே, அண்ணி சம்மதம் இல்லாம நாம சம்பந்தம் பண்ண வேண்டாம். என்ன சிவகாமி, விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு பைரவி பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி நீயும் பைரவி சம்மதம் இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு பிடிவாதம் பிடிக்கிற. பைரவி எப்படி போனா உனக்கு என்ன? அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு விஸ்வா பைரவி அன்னைக்கு புள்ளையா இருக்க மாட்டானே. இப்ப நான் பைரவி அண்ணிய பத்தி கவலைப்படுறது தப்புனா அப்ப நான் செஞ்சதும் தப்பு தானே? சிவகாமி, நான் சொல்றது கேளு. நாளைக்கு விஸ்வாவையும் லட்சுமியும் பைரவி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் விஸ்வா அங்க வச்சு சத்தியம் பண்ண வைக்க போறான். சத்தியமா? ஆமாமா. லட்சுமி கிட்ட உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு விஸ்வா கிட்ட சத்தியம் பண்ண வைக்க போறான். அண்ணி சத்தியம் பண்ண சொன்னா விஸ்வா பண்ணிடுவானா? இத பாருனா, அண்ணி என்ன சொன்னாலும் சரி, விஸ்வா சத்தியம் பண்ண மாட்டான். நீ இதுக்கெல்லாம் பயப்படாதே. ஒருவேளை பைரவி பிளாக்மெயில் பண்ணி சத்தியம் வாங்கிட்டா என்னமா பண்றது? பைரவி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை நடத்தி ஆகணும்னு பிடிவாதம் பிடிப்பான். அதுக்காக என்ன டிராமா வேணாலும் அவ போடுவான். நாளைக்கு விஸ்வா கிட்ட சத்தியம் வாங்கறதுக்கு அவ என்ன டிராமா போட போறான்னு எனக்கு தெரியல. அதனால தான் சொல்றேன், அவ டிராமா பண்ணி சத்தியம் வாங்கறதுக்குள்ள நாம பூ வச்சு விடணும். இல்லன்னு எத்தனையோ தடவை பைரவி அண்ணி லட்சுமியையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணி எல்லாமே முடியாம போயிடுச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இதுவும் அப்படிதான் முடியும். அப்படி சொல்லாத சிவகாமி. தோத்தவங்களுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கான ரூட் தெரியும். பைரவி ஏற்கனவே இந்த விஷயத்துல தோத்துட்டான். அதனால கண்டிப்பா நாளைக்கு ஜெயிச்சிருவான். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணுமா. அதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு நீ பார்த்திபனை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. இல்லனே, அது நான் எப்படி? அதெல்லாம் இல்ல. என் பொண்ணு துளசியோட வாழ்க்கை விஸ்வா சத்தியம் பண்ணிட்டான்னா துளசியோட வாழ்க்கை பாதிக்கும். அதனால நீ வரலன்னா அண்ணங்கிற உறவையே மறந்து. அண்ணே, ஏ சிவகாமி, என்ன என்ன ஆச்சு? என்னங்க இது? அண்ணன் பூ வைக்கிறதுக்காக நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்றாரு. பூ வைக்கிறதுக்கா? ஆமாங்க. பைரவி அண்ணி சம்மதம் இல்லாம பண்ண வேண்டான்னு சொன்னா கேட்காம போனை வச்சுட்டாரு. இது மாதிரி சிவகாமி, ராஜன் மாமா உனக்கு அண்ணன். அவர் இவ்வளவு தூரம் சொல்லி உன வர சொல்றாருன்னா கண்டிப்பா நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு அர்த்தம். யோசிக்காம நாளைக்கு மாமா சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் பூ வச்சுட்டு வந்துடுவோம். நீ நிம்மதியை படுத்து தூங்கு, சரியா?
எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். இது பாரு சிவகாமி, நீ வேண்டதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம போகணும்னு சாமி ராஜன் மாமா மூலியமா சொல்றாருன்னு வச்சுப்போமே. இல்லைங்க, எனக்கு குழப்பமா இருக்கு. எதுக்கும் போலாமா வேண்டாமான்னு சாமி முன்னாடி சீட்டு போட்டு பார்க்கலாமா? நல்லது இது கெட்டது இதுன்னு ஏன் சீட்டு போட்டு பார்த்து குழப்பிக்கணும்? சீட்டு மேல உள்ள நம்பிக்கைய உன் அண்ணன் மேல வச்சுக்கோ. என்ன நடக்குதுன்னு பாத்துடலாமே. இப்படியே யோசிச்சுட்டு இருக்காது சிவகாமி. நாளைக்கு நம்ம போறோம், புரிஞ்சுதா? எதுவும் யோசிக்காம படு. என்ன பொறுத்த வரைக்கும் என் மகன் விஸ்வாவுக்கும் எனக்கு மருமகளா வர தகுதியுள்ள லக்ஷ்மிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். உன் அண்ணன் கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன் மகளை கூப்பிட்டு உன் வீட்லயே வச்சு. என் பொண்ணு துளசியோட வாழ்க்கை அது. விஸ்வா சத்தியம் பண்ணிட்டான்னா துளசியோட வாழ்க்கை பாதிக்கும். அதனால நீ வரலன்னா அண்ணங்கிற உறவையே மறந்துடு. நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். லக்ஷ்மி, சொல்லுக்கா. எங்க இருக்க? கோவில்ல இருக்கேன்க்கா. ஓ, அதுக்குள்ள எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டீங்களா? எல்லாரும் இல்லக்கா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். பைரவி அத்தை விஸ்வாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களே, ஏன் இன்னும் வரலையா? விஸ்வா மாமாவை நான் கூட்டிட்டு வரேன், நீ மாமாவுக்கு தெரியாம நீ முன்னாடி போய் கோவில்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லி பைரவி அத்தை தான் என்ன அனுப்பி வச்சாங்க. அநேகமா மாமாவும் அத்தையும் இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? சரி லட்சுமி. ஆமாக்கா, விஸ்வா மாமா வந்து சாமி முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்றத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அப்படியே விஸ்வா மாமா சத்தியம் பண்ண போறத நான் வீடியோவா எடுத்து துளசி கிட்ட காட்டி அவளை வெறுப்பேத்த போறேன்க்கா. எதுக்கு லக்ஷ்மி உனக்கு இப்படி ஒரு ஆசை? அப்புறம் ஏன் முன்னாடியே மாமாவுக்கு வீடியோ கால் பண்ணி எதை சொன்னாலும் துளசி ஞாபகம் தான் வரும்னு மாமாவை சொல்ல வச்சு என்ன வெறுப்பேத்தனால பதிலுக்கு நான் வெறுப்பேத்த வேண்டாமா? அதான் துளசியை வெறுப்பேத்துறதுக்காக எடுக்கிற வீடியோவை நான் உனக்கும் அனுப்புறேன், நீயும் பாரு. எனக்கு வேண்டாம் லக்ஷ்மி, விஸ்வா சத்தியம் பண்றத நான் நேர்லயே வந்து பாக்குறேன். என்னக்கா சொல்ற? நீ வரியா? ஆமா லக்ஷ்மி, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மாமா சொன்னதும் நீ சூசைட் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொன்ன. சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நடின்னு சொன்னதும் தான் நீ மனசையே மாத்திக்கிட்ட. மறுபடியும் யாராவது ஏதாவது சொல்லி நீ தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது? எல்லா நேரமும் போன்லயே உன்னை பாதுகாக்க முடியுமா? அதான் இன்னும் 2 நாள் கழிச்சு வர வேண்டியனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்பவே கிளம்பிட்டேன். அப்போ எனக்கு இன்னைக்கு டபுள் சந்தோஷம்தான். சாமி முன்னாடி மட்டும் இல்லாம ஓ முன்னாடியும் விஸ்வா மாமா சத்தியம் பண்ணிட்டா எப்பவுமே அவரால மாத்தி பேச முடியாதுக்கா. சரி, நீ எந்த கோயில்ல இருக்க? ஆலப்பாக்கம் ஏரியால இருக்கிற பொன்னியம்மன் கோவில்கா. அந்த கோயில்லையா? சரி, நீ அங்கே இரு, நான் வந்துட்டு இருக்கேன். சரிக்கா. இன்னைக்கு எப்படியாவது இவனை சத்தியம் பண்ண வைக்கணும். அம்மா, இந்தாங்க கோயிலுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்.
சரிம்மா நான் கிளம்புறேம்மா. ஏய் ஏய் ஒரு நிமிஷம் இருடா. என்னம்மா? ஆபீஸ்க்கு நாளைக்கு போய்க்கலாம். இப்ப என் கூட வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா. இத பாரு, எந்த மீட்டிங்கா இருந்தாலும் நாளைக்கு போய் அட்டெண்ட் பண்ணு. அம்மா முக்கியமான மீட்டிங் இருக்குன்ற, அப்படிலாம் வர முடியாதுமா. நான் கிளம்புறேன். டேய் டேய் நில்லுடா கொஞ்சம். என்னடா எது பேசிட்டே இருக்க? இத பாரு, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போகல, ஏன் கூட தான் கோயிலுக்கு வர. இத கூட. அம்மா டேய் என்னம்மா பண்றீங்க? நீ வா. அம்மா அம்மா வாடா. அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா. டேய் என்னடா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்க? இத பாரு, போற வழியில ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒழுங்கா லீவ் சொல்லிடு, சரியா? அம்மா. ஏய் நீ முதல்ல வாடா. அம்மா வாங்கறல. வாடா. அம்மா ஏமா? ஏங்க நீங்க என்னங்க ஆபீஸ்க்கு போகாம இங்க நிக்கிறீங்க? அது இன்னைக்கு நான் லீவ். லீவா? ஏன்? முக்கியமானவங்க வராங்க. முக்கியமானவங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. யாருங்க வரா? சொல்றேன். இவங்க தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களா? ஆமா, இவங்க எதுக்கு இங்க வராங்க? பூ வைக்க வராங்க. என்ன பூ வைக்கவா? ஆமா, விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ண போறோம். அதுக்காக பூ வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நில்லுங்க. என் மகன் விஸ்வாவை லக்ஷ்மிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பூ வைக்கிறேன்னு வந்தா என்ன அர்த்தம்? ஆமா, யார் சொல்லி இப்படி வரீங்க? நான் தான். நான் சொல்லிதான். விஸ்வா ஏன் புள்ள, நான் யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் இப்ப வந்துருவாரு. நீ கோயிலுக்கு தானே கிளம்புன, போ. நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க. வாங்க. ஏங்க, எந்த தைரியத்துல நான் இதுக்கு சம்மதிப்பேன்னு நினைச்சு இவங்களை இங்க வர சொன்னீங்க? ஓ சம்மதம் எனக்கு தேவையில்லை பைரவி. கல்யாணம் பண்ணிக்க போறவன் விஸ்வா. அவன் சம்மதம் மட்டும் இருந்தா போதும் நினைச்சுதான் இவங்களை வர சொன்ன. விஸ்வா, நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறடா சொல்லு. அப்பா, எனக்கு துளசியை தான்ப்பா பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போறவனே சொல்லிட்டான் துளசியை தான் பிடிச்சிருக்குன்னு. இதுக்கு மேலேயும் ஓசமோதான் எனக்கு தேவையில்லை.
எங்க அவன் சொல்லிட்டா போதுமா? அவன் சின்ன புள்ளைங்க, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் பிறந்ததுல இருந்தே அவனுக்கு என்ன வேணும் வேண்டான்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணவன் நான். அவனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தாங்க தெரியும். என்ன, என் புருஷனையும் மகனையும் குழப்பி விட்டுட்டு பூ வச்சுட்டு போலாம். அப்படி பூ வச்சுட்டா லக்ஷ்மி கூட நிச்சயம் பண்ண முடியாதுன்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. போங்க. பைரவி, யாரு கிளம்பி போகணும்? எதுக்கு கிளம்பி போகணும்? அவங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டாங்க. நீ பிடிவாதம் பிடிக்காம பூ வைக்கிறதுல கலந்துக்கிறதா இருந்தா கலந்துக்க, இல்லனா உன் ரூமுக்கு போயிட்டே இரு. என்ன மீறி அவ பூ வச்சிருவாளா? எங்க வைக்க சொல்லுங்க பாப்போம். உன்ன மீறி சிவகாமியும் பார்த்திபனையும் வர வச்ச என்னால பூ வைக்க சொல்ல முடியாதா? ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? நான் வரல, நீதான் வர வச்ச. உன்னோட இந்த பிடிவாதம் தான் இப்ப உன்னை ஒதுக்கிட்டு பூ வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. சிவகாமி பண்ண தியாகம் தெரியாம இப்படி இருக்கே நீ. என்னது தியாகம் பண்ணாளா? என்ன தியாகம் பண்ணா சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன தியாகம் பண்ணா? என்ன சொல்ல முடியலையா? எப்படி சொல்ல முடியும்? அவ ஏதாவது பண்ணியிருந்தா தானே உங்களால சொல்ல முடியும். என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க துளசியை இங்க நீ அனுப்பி வச்சிருக்க. அது பத்தாதுன்னு இப்ப இவரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க வந்திருக்கியா? ஆமா, என் புள்ளையும் என் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுல அப்படி என்னடி உனக்கு சந்தோஷம் கிடைக்குது? பைரவி, விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு விஸ்வாவுக்கும் துளசிக்கும் பூ வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. நீ வா. எங்க வா சொல்றேன். வா. அண்ணே, என்ன விடுங்க. வா. விடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? பேசாத, சும்மா வா. முதல்ல அவங்கள வெளியில அனுப்புங்க. வா. வெளியில அனுப்புங்க ஏய், சொல்றேன். வா இங்க. விடுங்க என்ன. வா. அப்பா என்னப்பா பண்ற? டேய் சும்மா இருடா, எல்லாம் உன் நல்லதுக்காகடா. டேய் நீ விஷ்ணு, வா. இதுக்கு ஒத்து வா பாருடா. பைரவி. சொன்னா கேளு. பைரவி எங்க வா. விடுங்க என்ன. விட போறீங்களா இல்லையா?